புலித்தேவருடைய புரட்சி 1755 67 வரைக்கும் வருது. இந்த கர்னல் ஹெரான்ங்கிறவன் ஆங்கில கம்பெனி இருக்கு இல்லையா, அதனுடைய படை தளபதின்னு சொல்லலாம். இந்த ஹெரான் தலைமையில் ஒரு படையை அழைச்சிக்கிட்டு யார் இப்போ வரா அப்படின்னு கேட்டால் மாப்பூஸ் கான் சொல்கிறோம் இல்லையா. மாப்பூஸ் கான் ஆற்காடு நவாப்புடைய சகோதரன் மாப்பூஸ் கான் திருநெல்வேலிக்கு போகிறான். அப்புறம் போகிற வழியில் தான் மதுரையை எளிமையாக கைப்பற்றிடுறான் அந்த மாப்பூஸ் கான்னு சொல்கிறாங்க. இப்போது புலித்தேவர் தான் அந்த திருநெல்வேலி நெற்கட்டும் சிவரில் ஆட்சி செய்கிறார். அப்போ புலித்தேவரை எதிர்க்கணுங்கிறது தான் இந்த ஹெரானுடைய திட்டம். இப்போ ஹெரான் ப்ளஸ் மாப்பூஸ் கான் 2 பேருடைய படை தான் இங்கே முக்கியமாக சொல்லப்படுது, புலித்தேவருக்கு எதிரான படையாக சொல்லப்படுது. இப்போ ஹெரான் பணிக்கப்படுறாரு இல்லையா, ஹெரான் போய் கேள்விப்படுறான், இந்த புலித்தேவரை பற்றி கேள்விப்படுறான். இந்த மேற்கு பகுதியில் மறவர் பாளையம் சொல்லுவாங்க. இந்த புலித்தேவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருக்கிறாரே, அப்போ இவரை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட போதுமான பீரங்கிகள் இல்லை, போதுமான துணைகள பொருட்கள் இல்லை, படை வீரர்களுடைய ஊதியம் இன்னொரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஹெரான் என்ன பண்ணுறான், அவனுடைய திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கே திரும்ப போயிடுறான். இவ்வளோதான். இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கம்பெனி ஹெரானை பணி நீக்கமே செய்யுது.